ஒரு காலத்துல ஹேர் கட் அப்படிங்கிறது வந்து இட் வாஸ் நீடட் திங், பட் ரொம்ப பேசிக்கா தான் இருந்தது. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து வித்தியாசமான ஹேர் கட் பண்ணிக்கணும்னு ஆசை மட்டும் இருக்கும். ஆனா அப்பா வந்து கூட்டு போய் சலூன்ல விட்டு இவனுக்கு இப்படிதான் ஷார்ட்டா சம்மர் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. அதனால சம்மர் கட்டை தாண்டி வந்து வெளில வந்ததே இல்லை. ஸ்டாண்டர்டா தான் இருக்கும். எனக்கு முன்னாடி ஜென்ரேஷன்ல இந்த ஸ்டெப் கட்டிங்லாம் பயங்கர ஃபேமஸா இருந்ததுன்னு சொல்லுவாங்க. என்னோட ஜென்ரேஷன்ல இந்த தேவர் மகன்லாம் வந்த போது இந்த பங்க் பிகேம் வெரி ஃபேமஸ். அண்ட் தென் மஷ்ரூம் கட்டு இந்த மாதிரிலாம் வந்து வச்சுக்கணும்னு ஆசை இருக்கும். காலேஜ் போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா ஒரு ஆர்டிகளோட வந்துச்சு, கம்பேரிட்டிவ் பிரைசஸ் ஆஃப் ஹேர் கட்ஸ் அக்ராஸ் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நார்வேல தான் வந்து ஹையஸ்டா இருந்தது மென்ஸ் ஹேர் கட்டுக்கு, அரௌண்ட் $65 பர் ஹேர் கட். That's more than 5,000 rupees இல்லையா? சுல்தான் ஹசனால் போல்கியா அப்படின்னு ப்ரூனேயோடைய சுல்தான், அவருக்கு வந்து இந்த முடி வெட்டுறது மேல ஒரு பயங்கர ஒரு இது உண்டு. எல்லாரும் வெட்டினா அவருக்கு ஒத்துக்காது. பட் ஒரு வாட்டி அவர் லண்டனுக்கு போயிருந்த போது அங்க டார்ச்செஸ்டர் ஹோட்டல் சலூன்ல கென் மொடஸ்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்பர் இருந்திருக்காரு. அவர் வெட்டினது அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. அண்ட் அன்னையில இருந்து 16 வருஷங்களா அவர் தான் அவருக்கு வந்து ஹேர் கட் பண்ணிட்டு இருக்காரு. சுல்தான் எங்க இருக்காரோ அங்க கென் போவார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபிளைட்ல, எவ்ரிதிங் இஸ் பெய்ட் ஃபார். அவர் முடிசூடின மன்னன் இல்லையா, அவர் என்ன வேணா பண்ணலாம்.